ஹானஸ்டா வந்து குற்றம் தவிர் ஆக்சுவலா குற்றத்தை தவிர்க்கலாம் நிறைய பேர். படம் வந்து நல்ல படம் தான். ஆக்சுவலா நல்லா இருக்குமா, எமோஷனலா இருக்கு, ஃபேமிலி ஓரியன்டா இருக்கு. படம் நல்லா இருக்கு, ஒரு ஃபீல் ஓரியன்டான மூவி தான், நல்லா இருக்கு. நல்லா சூப்பரா நல்லா இருக்கு. அம்மாவுடைய கேரக்டர் நல்லா சூப்பரா இருக்கு. அந்த குழந்தையோட ஆக்டிங் நல்லா பெர்ஃபெக்ட்டா இருக்கு. அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்றதுக்கு ஒரு சஸ்பென்ஸ் பயங்கரமா இருக்கு. இன்னும் மேலும் மேலும் அவங்க பண்ணணும், வெற்றி அடையணும். ஒரு லோ பட்ஜெட்ல ரொம்ப நல்ல படமா தான் எடுத்திருக்காங்க. ரித்வி அண்ட் ஆராத்யா, அதுக்கப்புறம் அக்கா கேரக்டர்ல வினோதினி மேம், அப்புறம் அந்த குட்டி பாப்பா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க தான் அவங்களோட ப்ரொடக்ஷன் தான் நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு குட்டி பாப்பாக்காக ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் நைஸ், இஸ் குட். அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப நல்லா இருக்கு. அவங்க கொண்டு போன வே, லவ், சென்டிமெண்ட், ஒரு போலீஸ் பேட்டர்ன், அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. செகண்ட் ஆஃப் அப்படியே கொஞ்சம் என்ன ஆச்சுன்னா ரொம்ப ஃபைட்டு, லென்த் ஃபைட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் கொஞ்சம் தவிர்த்திருந்தா அப்படியே படம் இன்னும் கொஞ்சமே நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னிச்சு. ரிஷி சார் வந்து ஆல்ரெடி அட்டு படத்துல பயங்கரமா ஃபேமஸ் ஆனாரு. இந்த படத்துல அவருக்கான சிக்னேச்சர் அந்த மாதிரி ஏதாவது? யா எக்ஸாக்ட்லி, அவரோட சிக்னேச்சர் இருக்கு. ரிஷி சார் வந்து நல்லா பண்ணியிருந்தாரு. அவர் ஆக்சுவலாக போலீஸ்க்கு சூப்பரான கேரக்டர் அவருக்கு உண்டு. ஏன்னா போலீஸா நான் கூட நினைச்சேன், இவர் என்னடா போலீஸ் அவனு போலீஸ் அக்கா சொல்லிட்டு இருக்காங்க, போலீஸே ஆகலையே அப்படி நினைச்சா பெட்டர். பட் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல அந்த ட்விஸ்ட் வச்சிருந்தாங்க. அவருக்கு ஏதோ ஒரு சம்திங் பின்னாடி பேக்ரவுண்ட் இருக்கு அப்படின்றது. டெபியூ ஹீரோயின் அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க? எனக்கு தெரிஞ்சு அவங்க கியூட்டா இருக்காங்க. ரொம்ப நல்ல ஒரு போர்ஷன் இருக்கு. அவங்க ஒரு ஐட்டம் சாங் மாதிரி ஒரு டுவேட் ஒன்று பண்ணியிருந்தாங்க. அது கூட நல்லா இருந்தது. ரொம்ப கிளாமராகவும் இருந்தாங்க, ரொம்ப ஹோம்லியாகவும் இருந்தாங்க. இட்ஸ் குட், லுக்கிங் குட். ஆராத்யா ஆக்சுவலாக மக்களோட விழிப்புணர்வு தான். இன்றைக்கி ஒரு மருத்துவத்தை பற்றி சொல்லணும்னா எவ்வளோ அன்கேர்லெஸ்ஸாக மக்கள் இருக்காங்கன்றத சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு மெசேஜ், நல்லா ஃபீல் குட், நல்லா சென்டிமெண்டல் நல்லா இருக்குது. சாங்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. படம் முடிச்சுட்டு வெளியே வர்றப்போ ஃபீல் குட் நல்லா இருக்குது. ரிஷி சார் வந்து அட்டு படத்திலே வந்து ஒரு இது கொடுத்துருக்காரு. இந்த படத்துல என்ன மாதிரி விஷயம் பண்ணியிருக்காரு? நல்லா ஆக்ஷன் பண்ணியிருக்காரு. நல்லா ஏன்னா ரிஷி சாரோட ஆக்ஷன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. அவரோட ஃபைட்லாம் பாருங்கள், ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. லைவாக நல்லா இருக்கு. குற்றங்கள் தடுக்கிறது வந்து இந்த டாக்டர்கள் வந்து இப்போ நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பேருங்களை வந்து பேஷண்ட்டை வந்து மிஸ்பிஹேவ் பண்ணுறது, கொள்வது, மக்களுடைய வேல்யூவேஷன் உயிர், அந்த உயிரை வந்து எப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்ற ஒரு அர்த்தம் இல்லாமல் பண்ணுறாங்க. அது இது ஒரு நல்ல ஒரு படமாக இருக்கும். சூப்பர், பெர்ஃபெக்ட். அதெல்லாம் சொல்றதுக்கு ஹார்ட் டச்சிங் அடிச்சுக்கவே முடியாது. எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்குது, எந்த குறையுமே இல்லை. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. அப்புறம் அந்த ஒரு கியூட் கேர்ள், அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்கா. அவளோட இந்த ஃபர்ஸ்ட் மூவின்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கா. ரொம்ப கிளாஸாக இருக்குமா, ரொம்ப கிளாஸாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. என்ன மெசேஜ் சொல்றாங்க? மெடிக்கல் இஷ்யூ பற்றி நம்ம அது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட ஸ்டோரி புரியும். நம்மளே சொல்லிட்டா வந்து ஆடியன்ஸ் வர மாட்டாங்க. அதனால வந்து பாருங்க.